வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ எறா. கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி அது போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அது போட்டதும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 3 தக்காளி போட்டிருக்கேன். அதாவது 1-2 மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பியூரி மாதிரி பண்ண வேணாம், 1-2 அரைச்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு 3 டீஸ்பூன் வீட்டு மிளகாப்பொடி, அதாவது குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 3/4 கிலோ எறா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கு நடுவில் உள்ள அந்த பிளாக் கலர் அந்த தண்டை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சமையலே பண்ணணும். இல்லை கட்டி ஏதாவது வயிற்று தொந்தரவு ஏதாவது வரும் நம்மளுக்கு. அதனால் முக்கியமாக அந்த எறா நடுவில் இருக்க அந்த பிளாக் தண்டை எடுத்துகிட்டு தான் நம்ம எறா ஃப்ரையே பண்ணணும். குழம்பு என்ன பண்ணுறீங்களோ அந்த க்ளீனாக பண்ணணும். நல்லா இந்த மிளகாப்பொடி போட்ட பிறகு இந்த எறா போட்டிருக்கோம். எறா போட்டதும் நல்லா எல்லா மசாலாவும் கலந்து விட்டுக்கோங்க. அது பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அந்த கரம் மசாலா போட்ட பிறகு நான் திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது பிறகு அந்த இறால இருக்க தண்ணி கொதிக்க அந்த தண்ணியே சரியாக இருக்கும். அந்த இறால இருக்க தண்ணியே நம்மளுக்கு அதுவே போதுமானது. அது பிறகு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற தான் அந்த எறாவுடைய தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளியில் அதில் 1 தக்காளி நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். 2 பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன். அந்த பெங்களூர் தக்காளி அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு தான் மிக்சியில் அடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னா நாட்டு தக்காளியில் இருக்கிற விதைகள் நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டோன் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம ஒரு பல்ஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இறால நீங்கள் நடுவில் கொஞ்சம் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அதை அப்படியே இழுக்கும் அந்த எண்ணெயை. அது இந்த மாதிரி தொக்கு ஆன பிறகு இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் வரும். இந்த எண்ணெய் வந்த பிறகு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நீங்கள் தொக்கை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அருமையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடு சாதத்தில் நெய் போட்டு நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா சாம்பார் சாதம் தண்ணியாக சாம்பார் வச்சுட்டு இதை வச்சுட்டு சாப்பிடுங்க. ரச சாதத்துக்கு நல்லா சூப்பராக ஆப்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.